யாரு வாங்கோ அண்ணா வாங்கோ அண்ணா வாங்கோ So all right, இருக்கிறோம் அண்ணா நீங்கள் good. I'm coming from a charity organization. சரிட்டி என்றானே எனக்கு விளங்க இல்லை என்ன You know the Tamil society எல்லாம் கொஞ்சம் the Tamil society எல்லாத்தையும் organize பண்ணி ஒரு நீங்க உங்களோட தமிழ் சொசைட்டின்றீங்க அண்ணா நீங்கள் தான் பார்க்கணும் தமிழன் மாதிரி தான் இருக்குது தம்பி நான் இந்த கண்ட்ரிக்கு வந்து 25 years ஆயிட்டது. At least I speak this much of Tamil. அண்ணா குரனை காதிங்க ஒண்ணே எனக்கு என்ன இந்த இங்கிலீஷ் விளங்காது அண்ணா கொஞ்சம் நான் பாருங்க சும்மா கடை வச்சிருக்கிறேன் அண்ணா எனக்கு The problem is நீங்க வந்து எங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க எங்களை மாதிரி கொஞ்சம் educated people வந்துட்டு then we want to என்னென்ன ரஸ்கன்றீங்க என்ன எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை என்ன நீங்கள் யார் அவர் ரெண்டு இல்லை திடீரெண்டு வந்தேன்னா இப்போ அன்றைக்கு பேப்பர்ல வந்து களவுகள் நடக்குதுன்னு சொல்லி போட்டவங்க என்ன நீங்கள் no you shouldn't talk like that we are அப்படி என்ன சுட போறேன்னு சொல்றீங்க என்ன no நீங்க இந்த கண்ட்ரில இருக்கீங்க நாங்க வந்து என்னன்னா இந்த தமிழ் சொசைட்டில உள்ள ஆட்கள் தான் தமிழ் நாங்க அப்படியே பில்ட் அப் பண்ணி நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்ப அதுக்கு we need some money. அண்ணா நீங்க கல்ச்சர் இப்ப என்ன மணி என்ன காசு ஒண்ணு காசை நீங்க தந்தீங்கடா நாங்க வந்து இந்த தமிழ் கல்ச்சர் எப்படி வளர்க்கறதுன்றது ஒரு ப்ரோகிராம் செய்து நிறைய வேலை என்ன செய்யறேன் காசு கொடுக்குற வேலை நிறைய செய்யறேன்னா நீங்க என்னது கனவேர் காசுக்கு வரீங்கன்னா உண்மையா எனக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் வார்டு மாதிரி உழைக்கிறேன்னா எனக்கு காசு வேண்டா எனக்கு கனகாலமா எல்லாரும் கனவேர் காசு கேட்டு வரீங்க நீங்க தம்பி எவ்வளவு பேர் போய் பாருங்க இவ்வளவு பேர் எங்களுக்கு இவ்வளவு சும்மா 10,000 15,000 நான் உங்கள்ட்ட வந்து ஜஸ்ட் கொஞ்சம் மணி என்னன்னா நாங்க அந்த கேஷ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறோம் அதாவது தமிழ் கல்ச்சர் எல்லாரும் தானே என்ன ப்ரோக்ராம் என்ன திரும்புற இடம் எல்லாம் ப்ரோக்ராம் அதுல பெலி டான்ஸ் இருக்கு செய்யற எல்லாரும் என்ன லண்டன்ல செய்யற துறமான ப்ரோக்ராம் தாங்கட என்ற மாதிரி தானே எல்லாம் சொல்லி நீங்கள் இப்படி எல்லாரும் என்ன காசு இப்ப நாங்க எல்லாம் ப்ரோக்ராம் செய்யறது வந்து எங்கட கலாச்சாரத்தை வளர்க்கணும் அதுக்காக நாங்க கலாச்சார ப்ரோக்ராம் கலாச்சாரம் என்ன கட்டியா கிடக்குது என்ன அது நல்லா வளர்ந்து நாங்கெல்லாம் அந்த கலாச்சாரத்துல என்ன இல்ல அப்ப நிறைய தமிழ்ஸ் வந்து இங்க என்ன கல்ச்சர் தெரியாம இருக்கணும் சோ we have to help them இல்ல அப்படி என்னன்னா நாங்கள் நீங்கள் சொல்றீங்க என்ன கலாச்சாரம் தெரியாதுன்னா எல்லாருக்கும் தெரியும் பாருங்க அன்றைக்கு நாங்க ஜீன்ஸோட போனா நீங்க பாருங்க இந்த டை எல்லாம் கட்டி என்ன இப்படி வந்திருக்கிறீர்கள் தமிழோட போட இல்லைன்னு உங்களுக்கு என்ன கலாச்சாரம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் கொஞ்சம் பேர் இப்படி சொல்றோம் நான் உங்களை குரனை உங்களை விட சொல்ல இல்லை குரனைக்காதீங்க காசு தான் எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு காசு வந்து நீங்க பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டாம் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுங்க நாங்க சின்ன எனக்கு ஓகே நீங்க உங்களை ட்ரை டு ஹெல்ப் அஸ் அதாவது ஹெல்ப் பண்ண எங்களுக்கு இல்லை அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் அப்ப ப்ரோக்ராம் செய்யறாங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்ல நாங்க வந்து எங்க சொசைட்டி ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க see we are educated people we are spending time with you என்ன சொல்றீங்க என்ன உண்மையா எனக்கு தமிழ்ல ப்ரோக்ராம்ல என்னன்னா நாங்க ஒரு பெலி டான்ஸ் வைக்கிறோம் அது என்ன பெலி டான்ஸ் பெலி டான்ஸ்ண்டா அந்த நீங்க ஒரு நீங்க வந்து சும்மா ப்ரோக்ராம் வச்சா வந்து பாப்பீங்களோ சும்மா அந்த கலாச்சாரம் பண்ணி நீங்க ஒரு டான்ஸ் ஆனா வருவீங்க எனக்கு எங்க நேரம் இதும்படி கொண்டு கடையை விட்டுட்டு வந்துட்டான கடையில இருக்க சுத்தி கொண்டு போறாங்க சரி நீங்க சொல்ற நான் விளங்கு டைம் இல்ல நீங்க காசை கொடுங்க நாங்க ஹெல்ப் பண்றோம் நான் ப்ரோகிராமுக்கு வேறையில ஆண்டு சொல்றேன் என்னோட காசு கேட்டா இது சரியில்லை நீங்க தமிழன் தானே தமிழ வளர்க்க நான் தமிழ்ல என்ன கதைக்கிறேன் நீங்கள் நான் தமிழன்றதுக்காக வேண்டிய என்ன எத்தனை என்று செய்யறேன் நீங்க எப்படி செய்யுது எங்க சொசைட்டியை வந்து ஓரளவுக்கு அப்ப எங்க ப்ரோகிராம் பெலி டான்ஸ் இருக்குது பாலிவுட் நீங்க வந்த நிரந்தரக்கு வந்து எலி எலின்றீங்க என்ன எலி டான்ஸ் அப்படி இப்படி ஆடுறது லேடிஸ் பாத்துட்டீங்கல்ல ஆடுவாங்க நீங்க வந்தீங்கடா நான் சொல்லி காட்டினா உங்களுக்கு அது விளங்காது அது என்ன தமிழ் கலாச்சாரத்துல உள்ள டான்ஸ் என்ன நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வைக்கிறது வந்து காசை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு காசு வர வேணும் காசு வந்தா அந்த காசை வச்சு எங்க கலாச்சாரத்தை வளர்ப்போம் இது நீங்க என்ன காசு நீங்கள் கலாச்சாரத்தை வளர்க்கிற நிகழ்ச்சியில இந்த எலி டான்ஸ் பூனை டான்ஸ் எல்லாம் போடுறீங்களா என்ன அதுல எங்கட முக்கியம் என்ன சொல்லுங்க காசை சேர்க்க வேணும் அந்த காசை நாங்க சொன்னீங்க நான் கலாச்சாரத்தை வளர்க்க போறேன் காசு சேர்க்கிறேன் அந்த காசை வச்சு எங்கட சொசைட்டியை வந்து நல்லா நாங்க டெவலப் பண்ணணும் எனக்கு அண்ணா குரனைக்காதீங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு நீங்க வந்து நீங்க கதைக்க கூடாது கனவேர் என்ன இப்ப அப்படி இப்படி சொல்லித்தானே வரீங்க எல்லாரும் நீங்க கனவேர் சொல்றத கதைக்க கூடாது தம்பி நீங்க வந்து எங்களை மாதிரி படிச்சாக்கள் சொல்றத கேட்டு நடந்தா எங்களோட சொசைட்டி நான் உங்கள படிச்சு அப்படி சொல்லி இல்லைன்னா குரனை அதை புள்ளையாக வச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க டை கட்டி இருக்கிறீர்கள் சப்பாத்து போட்டிருக்கிறீர்கள் தொப்பியும் படிவா போட்டிருக்கிறீர்கள் வெள்ளையும் சொல்லையும் நீங்க படிச்ச ஆள் தானே அது தெரியும் அதுல பிரச்சனை இல்லை இப்ப நான் கூட சேட்டி கேட்டு தான் கொண்டு கேட்க இல்ல உங்களை நாங்க மீட்டிங் எல்லாம் கூட இப்படித்தான் வச்சு
நாங்க பேசி ஆக்களை உங்களை வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி எங்களோட காசு உழைக்கணும். காசை வச்சுட்டு நாங்க உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு, பிகாஸ் நாங்களும் காசை போடுறோம், நீங்களும் போடுங்க, போட்டு ஒரு நல்ல ஒரு இல்ல காசு நாங்கள் பேங்க்லயும் போடுறோம், அங்கே போடுறோம், அதுகளெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு சும்மா கண்ட கண்ட இடத்துலயுமே நண்டா போடுறது வரீங்க. இது வந்து ஒரு ஒரு தமிழ் தானே நீங்க, அப்ப தமிழ் ஆக்கள் செய்யற கலாச்சாரத்துக்கு இதுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாதா? கலாச்சாரம் எனக்கு இந்த எலி டான்ஸ் நீங்கள் எதுக்கு பண்ண நீங்கள் போங்க, நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்க, எனக்கு இது கொஞ்சம் கிளியர் இல்லாம கிடக்குது. வந்து பாருங்க, நான் வந்து சும்மா காசு என்ன நீங்க நான் அங்க ஊர்ல இருக்கிறவே நினைக்கிறேன். நான் போறதுக்கு முதல் சொல்லிட்டு போறேன், நீங்க வந்து இந்த காசு இதுகளுக்குண்டா நான் கொடுக்குறேன் ஒரு கேள்விப்பட்டேன். இப்படி கலாச்சாரம் வளர்க்குறேன்டா நீங்க காசை யோசிக்க மாட்டீங்களா? இல்ல அப்படியே அப்படி கதைக்கிறோம். அப்படித்தான் உங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு பெரிய கதை என்னண்டா, நீங்கள் வந்து கிட்ட வரீங்களா? இல்ல உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்கு சொசைட்டில. நீங்கள் இப்படி கலாச்சாரத்தை வளர்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து உங்களை பார்க்கவே தெரியாது ஒரு தமிழ் கலாச்சார முறைப்படி இருக்கிறீர்கள் என்ன? அப்படியா? ஓ, நீங்க வந்து இந்த தமிழை வளர்க்குற ஆரம்பம் வந்தா செக்க சும்மா எழுதி கொடுப்பீங்களா காசு? என்ன அப்படி வழியில சொல்லி நீங்களாம் உங்களை குறைவா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. காசு கேட்டு பாருங்க, சனம் எல்லாம் வந்து இப்படி உங்களோட பேரை சொன்ன உடனே அப்படி இவர்கிட்ட போங்க, உடனே சும்மா சொல்லல உண்மையா சொல்றேன் பாருங்க. நீங்க உடனே செக் எழுதுவீங்களா, எவ்வளவு அமௌண்ட் கேட்க மாட்டீங்களா? அப்படி என்ன இல்ல அப்படியே நான் என்ன இதுக்கு மாதிரி செக் எழுதுங்கள தம்பி, என்னண்டாலும் நீங்க ஒரு கார்க்கா செய்யுங்க சொல்லுங்க. என்ன ரஜ்ஜலா இதுல போட்டிருக்கு தானே தமிழ் கலாச்சாரம் அந்த இது விளங்க இல்ல வேற எழுத்துக்களாக ஆறுதல நீங்க வரைக்க விளங்கப்படுத்துற. நீங்க செக்க தந்துட்டீங்கன்னா நாங்க அப்புறம் போனா அப்புறம் நீங்க இந்த ப்ரோக்ராம் எனக்கு என்ன எல்லாம் விடுங்க. நீங்கள் எல்லாம் சரி, என்ன தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கறது எல்லாம் சரி, அந்த எலி டான்ஸ் என்ன அதை சொல்லுங்க. பெலி டான்ஸ் நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோகிராம்ஸ்ல செய்வாங்க. அதே மாதிரி தமிழ் கூட செய்யற அந்த 50th பர்த்டேக்கெல்லாம் அதை தான் கூப்பிட்டு செய்யறவே. அது செய்தா கூட ஆக்கள் விரும்பினோம், அப்ப எல்லாரும் என்டர்டைன்மெண்ட், எல்லாரும் ஹாப்பியா இருப்பினும், சந்தோஷமா இருப்பினும். சோ இந்த கண்டிருக்கிறோம், we should be happy. இன்னும் தெரியல என்ற அப்பாவுக்கும் 50 பேரு தானே நான் என்ன எலி அந்த அப்படி போட்டா அது தமிழ் கலாச்சாரத்தை வந்து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளுவேன். அப்படி நீங்க கணக்க கேள்வி கேட்காதீங்க. சரி, நான் போயிட்டு வாரேன். நீங்க வந்து ஒரு செக் கொண்டு தந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நீங்கள் உங்கள்கிட்ட வந்தா வருங்கையோட விட மாட்டீங்களா? அப்படி நான் ஏதோ சொல்லி கேட்கிறீங்களா? கணக்கே இல்லை. நான் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் உங்களை ஒரு முடிஞ்சதை தாங்க, ஒரு 1000 பார்த்தாலும் தம்பி. எப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் பெரிய ஆள் தான், நீங்க உண்மையா பெரிய ஆள் தான் தம்பி. இல்ல என்னண்டா நீங்கள் கலாச்சாரம் ஒரு ஒரு சென்டிமெண்டல் அடிக்கிறீங்க. நீங்க சொன்னா நீங்கள் ரெண்டாலும் பெரிய ஆள் தான் தம்பி. யூ ஆர் வெரி குட், வெல் டன். கொஞ்சம் இருங்க, எனக்கு அந்த இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த பாருங்க, அந்த எலி டான்ஸ் என்ன அந்த 26 எனக்கு அது கலாச்சாரமோ இல்லையோன்றது குழப்பத்திலே இருக்கிறேன். அது நான் சொன்னேன், நினைக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப ஒரு நீங்கள் சொல்றத பார்க்க ஒரு சந்தோஷமான கலாச்சாரம் உங்களுக்கு பார்த்தோன்னே அப்படி என்னென்ன நீங்க செய்யறத பார்த்து ட்ரக்ஸ் அடிச்சால் மாதிரி இருக்குது. அதை பார்த்தா ட்ரக்ஸ் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். பார்த்தா இருக்குமோன்னா ஆறரைக்கும் இருக்குமோ, ஆறரைக்கும் இருக்கும், பாக்குறவைக்கும் இருக்கும். அதை பாக்குறவைக்கும் சிரிப்பா இருக்கும். என்னென்ன நானும் கொஞ்சம் படிக்கல தானே, ஆனா தெரியும் இந்த பரதநாட்டியங்கள், இந்த நாட்டு கூத்துகள் எல்லாம் கலாச்சாரம். நாட்டு கூத்த போட்டா இங்க எவன் வந்து பார்க்க போறான்? நீங்க சொல்லுங்க, நீங்க வருவீங்களா? நாட்டு கூத்த போட்டா வருவீங்களா பார்க்க? இது நான் என்ன இந்த எலியோ மூஞ்சூறு அது போட்டாலும் நான் வேற, எனக்கு கடையில நான் அடி தும்படிக்கணும் பண்ண ஒரு டான்ஸுக்கு நான் வேற இல்லை. காசு இப்ப நீங்க கொடுத்த காசு மாதிரி சரி, என்ன இப்ப வேண்டிட்டீங்களா? இது இவ்வளவு காசும் அங்க 1 minute கால் ஒன்று வருது. ஹலோ, தம்பி, we can't send all the money there, we need some money here. நாங்க வந்து இங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கும் வேணும். நாங்க இங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க செய்து கொண்டு இருக்கிறோம். அது 20% தான் ஊருக்கு அனுப்பலாம். மிச்சம் எங்களுக்கு இங்க வேணும். இங்க வந்து பில்டிங் இது ரெண்ட் பண்றோம், கார், எங்கட பெட்ரோல், எங்கட டைம். ஓகே, I'll speak to you later. Okay, thanks, bye. என்னென்ன கலாச்சாரத்துக்கு சரி நம்ம ஒண்ணு. அத இன்னும் ஒரு ஆள் உடனே விரட்டாம அவசரமா. அப்ப காசு தர ஒண்ணு. ஓமாம், காசு உங்களை போல எல்லாம் பெரிய குறைக்காதீங்க. உடனே நிறைய பேர் இங்க தந்ததுன்னு சொல்றீங்க, கோலும் அடிக்கணும். நான் இது பிள்ளையா காட்சி தான். நீங்க வெல் டன், நீங்க படிச்ச மனுஷன். என்னன்னு சொன்னால் இந்த காட்சி சரியா கலாச்சாரத்தை வளர்க்கும் தானே. கட்டாயம் கலாச்சாரம் நிச்சயமா வளர்க்கும். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் செய்ய போறோம். எந்த அளவுல வளர்க்கும் அண்ணா? அது அப்படியே அங்க வரையும் கொண்டு போவோம். தமிழ் கலாச்சாரம் லண்டன்ல கலாச்சாரம் வளர்ந்த பிறகு அது வளர்த்ததுக்கு
உங்களுக்கு நான் சொல்லி ஓ உங்களோட பேரை வேணும்னா நாங்க முறையில போடலாம் இன்னாட்டி ஒரு இதாண்டு நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தந்தீங்கண்டா இன்னும் ஒரு ஐடியா இருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய amount தந்தீங்கண்டா நாங்க உங்களோட பேரு அந்த கோனர்ல போடலாம் எந்த கோனர்ல போடலாம் பெலி டான்ஸ் ஆடுற ஆளின் கோனர்லயோ அப்படி போடலாம் அது வேணும்னா நீங்க வந்து அந்த காசியமாங்க தரலாம் அந்த ஒரு கோனர்ல ஆனா விளங்குது இந்த கடையில வந்து இந்த ஸ்பான்சர் எடுத்து போட்டு எக்ஸாக்ட்லி ஆனா நீங்க முதல்ல சொல்லி இருக்கலாம் ஸ்பான்சர் கேட்க வந்தாண்டு நீங்க சும்மா அதையும் அவன இன்னொரு ஸ்பான்சரை தாங்க இன்னொரு ஸ்பான்சரும் போடலாம் ஒரு ஸ்பான்சர் காணோம் இது வந்து அந்த எங்கட இதுல ஹோல் செலவுகள் அது எழுதுகளுக்கு இது போட்டா உங்களுக்கு வியாபாரம் பிசினஸ் கடையில பேரை போடுவீங்களோ கட்டாயம் போடுவோம் கடையில பேரை போட்டு கோனர்ல ஒரு சின்ன ஸ்கிரால்ல ஒருத்தன் என்ன இப்படித்தான் என்ன ஏதோ செய்யறனோ ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு அங்க ஒரு மூலையில சின்னனா போட்டுருக்கான்னு கேட்டா அது வீடியோ எடுக்கக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணி சொல்லி என்ன சரியா நட்டமா போயிட்டுது நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோம் சொன்னதை செய்வோம் அப்ப கலாச்சாரத்தை வளர்த்த ஆக்களுக்குள்ள நானும் ஒரு ஆளண்டு பேர் வரும் ஓ கட்டாயம் நிச்சயம் வரும் நீங்க வந்து இப்ப உங்களோட பேர் ஒரு கொண்டல போட்டா அப்ப வந்து எங்களை மாதிரி நிறைய பேர் இங்க தமிழ் கல்ச்சரா வளர்க்க இருக்கிறோம் எங்களை மாதிரி நிறைய பேர் இங்க கொஞ்சம் பொறுங்க எனக்கு இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு அக்கா மாதிரி நீங்கள் நான் நீங்க சிசிடிவி பூட்டி உங்களுக்கு எல்லாம் காட்டி கிடக்குது என்ன நடக்குதுன்னு நான் வந்து பாருங்க இந்த கடை வச்சிருக்கிறபடி எனக்கு இந்த கடையை தவிர எனக்கு இந்த பியர்கள் சாமான் ஜக்கெட்டுகளை பற்றி தெரியும் இன்னும் சொல்லுறாரு இங்கிலீஷ்ல எல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கட்டாயம் இருக்கா சொல்லுங்க என்னென்றால் எனக்கு பயம் என்னண்டா இந்த காட்சி சரியான இடத்துக்கு போனேன் நான் குறைநேக்காக நான் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறேன் அவையில் சொல்றபடி நான் உண்மையில அவையிட்ட கேட்காமல் செக்க தந்து போட்டேன் நான் அதுக்காண்டி உங்களை சந்தேகப்பட்ட வேண்டியில்லை நீங்கள் அந்த எனக்கு இந்த வெளி ஆட்டுற வெளியெல்லாம் கொஞ்சம் ஒரு என்னடா கூடாத விஷயத்துக்கு நான் கொடுத்து போட்டேன்னா இல்ல நீங்க பாருங்க இங்க வேற கேட்டு பாருங்க யாரும் அண்ணையும் அக்கா ஹலோ தம்பி அக்கா உன்ன போல இப்படி முக்கங்கள் இருக்க மட்டும் ஏமாத்துறவங்களும் இருந்து கொண்டுதான் தம்பி இருப்பா அப்படி சொல்லாதீங்கக்கா மொக்க நண்டு என்ன சொன்னாலும் இப்ப நான் வந்தக்கா ஒரு நல்ல கலாச்சாரம் அந்த சென்டிமெண்ட் மாதிரி சொல்றாரு இப்படி எங்கேயாவது எலி டான்ஸ் வெளி டான்ஸ் எல்லாம் எங்களோட கலாச்சாரத்துல இருக்கு கலாச்சாரம் வளர்க்க வந்தார் முதல்ல எப்படி வந்திருக்காருன்னு பாரு தம்பி அதை பார்க்க இருக்கிறபடியா தான் நீங்க முதல்ல இந்த செக்க தெரிஞ்சவொடனே வெளிக்கிட்டு எல்லாரும் பயில தூக்கொண்டு கலாச்சாரம் வளர்க்குறோம் பொறுங்க அக்கா கொஞ்சம் பொறுங்க தெரியலையே எப்படியா ஆக்கலண்டா தொப்பியும் கையும் ஆளும் அவர் சொல்றாருக்கா உடுப்புல கலாச்சாரம் இல்லாம வெளியில எலியிலான் கலாச்சாரம் கிடக்கின்றார் முதல் நாங்கள் ஒன்றுக்கு வரைக்க அதுக்குரிய மாதிரி வர வேணும் இல்ல அவர் ஒன்றுக்கு வர இல்லக்கா அவர் வந்து காட்சி நான் ஒன்றுக்கு வர இல்லக்கா என்னடா நீங்கள் விளையாட போட்டீங்களா அதாவது அவர் ஒரு விஷயத்துக்கு வரைக்க இப்படித்தான் ஏறுக்குமாறா கதைச்சுத்தான் உங்களை ஏமாத்துறது நீ ஏமாறுற உங்களை போல ஆயிரக்கணக்கான ஆக்கள் புறப்படுத்தி கொண்டுதான் இருப்பினோம் அதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கோ தமிழனை நெடுக ஏமாத்தினது தமிழன் ஏமாத்தினவையில தமிழன் தான் முக்கியமானால் தமிழர் ஏமாத்தினதுல தமிழன் தான் முக்கியம் ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க எனக்காக கேட்கிறீங்களோ அவருக்காக கேட்கிறீங்களோ ஒரு குழப்பம் இருக்கு எனக்கு உன்னை திருந்த சொல்லி தான் தம்பி கேட்கிறேன் நீங்க பாத்தீங்களா ஏமாத்த வந்தது அவர் என்று இயல்புற என்ன திருந்த சொல்றீங்க ஏமாத்த வந்தா நீ ஏமாறபடியே தான் ஏமாத்த வாரா அக்கா நான் இப்படி ஒரு நீங்க சேர்க்கதாங்க அக்காக்கு நானும் ஒரு கேள்வி கேட்கணும் அக்கா நீங்க என்ன சொல்லுங்க கணவர் இப்படித்தான் என்ன மாதிரி படிச்சாக்கெல்லாம் நீங்க சரட்டு செய்யணும் அக்கா நீங்க ஒன்றும் படிக்க இல்ல நீங்கள் ஊரை எப்படி ஏமாத்தலாம் மட்டும்தான் படிச்சிருக்கீங்க உங்களை கலாச்சாரம் வளர்க்க சொல்லி யார் கேட்டது ஐயோ கலாச்சாரம் அக்காட கேள்வி என்ன சரி உங்களை வளர்க்க சொல்லி யார் என்ன கேட்டது யார் இப்ப சொன்னது கவுண்ட் வைக்கிற கலாச்சாரம் இல்லையா தமிழ் பீப்புள் ஆர் சஃபரிங் ஹியர் அவனும் மொழியை வளர்க்கணும் அவனவன் உயிரை கொடுக்குறான் உடமையே கொடுக்குறான் அவனவன் பேரை சொல்லி கொண்டு இங்க வந்து இருந்து கொண்டு கலாச்சாரம் வளர்க்குறீங்க வெள்ளக்காரனுக்கு நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி இங்கிலீஷ் காய்ச்சி கொண்டு கலாச்சாரம் வளர்க்குறீங்க அக்கா நீங்க கேவலம் பண்ணிக்கிறீங்க அக்கா கொஞ்சம் பொறுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அக்கா இவர் இப்படித்தான் இருந்தா போல விளங்காத மாதிரி ஏதோ ஒரு தம்பி உன்ன போல ஆக்கள் உணர்ச்சி இல்லாம இருக்கிறதாலதான் தம்பி நாங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டியது அக்கா சொல்றா இங்கிலீஷ் உணர்ச்சியில கை வச்சுட்டீங்க அக்கா நீங்கள் எனக்கு அக்கா ஒரு டவுட் இருந்தது இவர் யாருண்டு இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துட்டு நன்றி வணக்கம் அக்கா நீங்க என்னண்டா எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துட்டு நீங்கள் எனக்காக கேட்கிறீங்களோ நான் வந்து உண்மையா உங்கள்ட்ட கேட்டது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கடைசியா வந்து இன்னொரு அண்ணையிட்ட கேட்டு அண்ணையும் அக்காவோ அக்கா 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 சொல்லுங்க அக்கா
நீங்களாவது பாருங்க இது என்ன பிரச்சனை அந்த ஏதோ பிசினஸ் செய்யற உங்களுக்கு ஒரு மூளை இல்லையா, அறிவு இல்லையா உங்களுக்கு? இல்ல அங்க பிசினஸ் மூளை இருக்கா, பிசினஸ்ல ஒரு பொடியான என்ன சுத்த நான் என்ன எனக்கு விளங்க இல்ல. நீங்க செக் தாங்க ஒண்ணு பொறுங்க பொறுங்க எனக்கு நீ அண்ணி ஒரு ஆள் கதைக்க வருவார். பொறுங்க அக்கா அக்கா கதை இல்ல தம்பி, நீங்கள் இப்படி ஏமாறக்கூடாது. அதை விட முதல் மாட்டன் என்று போட்டு உங்களோட பேரு எடுபடும் உடனே நீங்கள் எடுத்து எழுதுறீங்க செக். உங்களுக்கு ஒரு ஐயோ நான் வந்து இந்த பேர் போலுக்கா கொடுக்க இல்லையா, இவர் வந்து சும்மா என்ன உசு பேத்தி பப்பாவில ஏத்தி விட்டு அது ஒண்ணுதானே நீங்க சொன்னீங்களே உங்களோட பேர் அந்த பேனர்ல போடனா இன்னும் எழுதுறதுக்கு ஆயுதப்பட்டு அதுதான் ஸ்பான்சர் எடுத்த பேனர் போடுறதானே நீங்கள் என்ன அந்த அதுக்கு உங்களோட பேரை போடுறதுக்காக தானே நீங்க இப்ப செக் எடுத்து எழுதி கொடுக்குறீங்க. இல்லக்கா இப்ப என்ன சொல்றாங்கக்கா 2 in 1 all in 1 அப்ப கொஞ்சம் போல ஆக்கள் இருக்கிறதால இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப அவர் கலாச்சாரத்தை வளர்க்கிறாருண்டா, கலாச்சார முறைப்படி வந்திருக்கிறாரு. தமிழ் அரவாசி ஆங்கில குடியிருக்கல நான் வேட்டி கட்டி கொண்டு இல்லாது ரியலி கோல்ட் தமிழ் கூட கலைக்கிறீங்க இல்ல கையும் கட்டி கொண்டு கலாச்சாரம் கலாச்சாரம் கூட வேட்டி கட்ட சொல்லல ஒழுங்கா ஒரு சேட்டை போட்டு அக்காஜி ஒரு நிமிஷம் இந்த செக்க வேண்டட்டோ குடுக்கட்டோ அது சொல்லுங்க. விளங்கப்படுத்தின இப்ப நீங்க வந்து நாங்க வந்து இப்ப இங்கிலீஷ்ல கதைச்ச நாங்க தமிழ மறக்காம இருக்கிறோம். ஆனா நீங்க முதல் வந்து மறக்காம இருக்கு அப்பயே நம்ம கலாச்சாரத்தை கொண்டு தெரியுறீங்க. நாங்க கலாச்சாரம் வளர்க்கறதுக்கு தான் we are trying our best. நீங்க போன் பண்ணி என்ன ஒரு கோல் உண்டு வேற அவரோட சொல்றீங்க எனக்கு 20% இங்க வேணும் பெட்ரோலுக்கு வேணும் அதெல்லாம் என்ன கதைக்கு அதெல்லாம் கூட கேட்டதாக்கா நான் குவைட்டா தாங்க அப்ப என்ன கேட்காம காஞ்சிருக்கீங்க இல்ல இல்ல சும்மா அக்கா என்ன சொன்னா நீங்க செக் தாங்க நீங்க கேட்காம காஞ்சிருக்கீங்க நீங்க இந்த செக் தாங்க இல்ல இல்ல நீங்க என்ன வந்து இந்த செக் வாங்கி கொண்டு விடுங்க நீங்க காலை நான் உள்ள தான் நீங்க மூட் சரியில்லை அப்படிங்கறீங்க நான் புற வார் நான் எனக்கு மூட்டு முழங்கையில ஒன்று முழங்கையில ஓகே see you later bye அந்தலப்படாதே இங்க அக்கா நன்றி அக்கா இந்த செக் ஒரு மாதிரி தப்பிட்டக்கா இல்லாட்டி நான் ஏதாவது எனக்கு தெரியாது இந்த பேங்க் வழியா போய் கதைச்சு இந்த செக்கை துள்ள பண்றதோ பாய பண்றதோ கூட ஏதோ துள்றதோ செக் எனக்கு தெரியலையேக்கா. என்னென்றால் நான் கடையை வச்சிருக்கிறேன், நான் வந்து கடையை வச்சுக்கிறேன், எனக்கு நிறைய கொஞ்சம் படிச்ச பொடியெல்லாம் வச்சிருக்கிறேன், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் பேசினால இந்த இப்படி இது இந்த வீட்டு பிரச்சனைகளுக்குள்ள அவங்கள நான் எடுக்கிறேன் இல்லை உங்களை போல ஆக்களுக்கு தான் இந்த சிசிடிவியை பூட்டி விட்டு இருக்கிறேன் இருக்கா என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லி என்றால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கா இந்த கம்யூனிட்டிக்குள்ள இந்த ஜனங்களோட ஜீவிக்கிறது. சும்மா இருங்கோக்காப்பா என்ன ஆண்டவனை புண்ணியத்திலே இந்த செக் தப்பிச்சது கடவுளை 1000 பவுன் அழிய கொடுத்து அநியாயமாக பார்த்தேன். அது யார் அடுத்தது தம்பி நீங்க என்ன போக இல்லையோ நீங்கள் அவர் ஒரு சிவத்த பையோட வந்தார் நீங்கள் இருங்கோ தம்பி எந்த பேர் வந்து ஆளால சுந்தரம் ஆளால சுந்தரம் நீங்கள் என்ன கோயிலுக்கு காசு கேட்க வந்த நீங்களோ நான் வந்து இந்த காக்கா தேக்கே பள்ளிக்கூடம் இருக்கல்ல கலவன் பள்ளிக்கூடம் காக்கா தேக்கே பள்ளிக்கூடம் அதான் ஊர்ல இருக்கல்ல ஊர்ல கிடக்கு கலவன் பள்ளிக்கூடம் அது பெரிய பள்ளிக்கூடம். அப்போ அது வந்து பழைய மாணவர் சங்கத்துல இருந்து வாரன் நான் தான் பழைய மாணவர் பள்ளிக்கூடத்தின் பழசோ நீங்கள் பழசோ பழைய மாணவர் முன்ன படிச்ச மாணவர் எல்லாம் செய்து ஒரு சங்கம் வச்சிருக்கோம். நீங்க முந்தி படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அப்ப நான் அங்க படிக்கல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சவன் நான் கொழும்புல படிச்சேன். இப்ப ஒருத்தர் என்ன வந்தவர் எனக்கு உண்ணான என்ன சரியான குழப்பம் எனக்கு கொஞ்சம் சங்கத்துல இருந்து வந்தவரோ இல்ல உங்களோட சங்கத்து எந்த சங்கம் எனக்கு தெரியல சங்கம் அவர் சங்கம் இல்ல என்னவோ சொன்னவர் என்ன ஏதோ தமிழ் கல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்ணினதோ உண்டு என்னவோ சொன்னார் எனக்கு விளங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது என்ன அப்ப வந்து கழிச்சு நான் கொஞ்சம் சிசிடிவி பூட்டி எனக்கு கொஞ்சம் சனத்தை வச்சிருக்கிறேன் அட்வைசர்ஸ் மாதிரி என்ன சொல்லுவாங்கல்ல அவையே சொன்ன ஆலோசனையோ என்னவோ தந்து அந்த செக் நெஞ்சு பாருங்க இப்ப 1000 பவுண்ட் செக்கா கொடுத்தா அது அவங்க வந்து ஏமாத்த வந்தவே கூட கை பெரிய கை தான் 1000 எல்லாம் எழுதிருக்கிறீங்களா அப்படியே பாத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு உதவி நான் என்ன ஏதோ அப்செட்ல இந்த கதையை சொல்லி நீங்க வந்ததை சொல்லுங்க நீங்கள் நாங்கள் அப்போ எங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு காக்கா தேக்கா கலவன் பள்ளிக்கூடத்துக்கு காக்கா தேக்கான உண்மை இருக்கும் எனக்கு உண்மையா அது அப்படின்னா என்ன இப்படி சொல்றீங்க யார கேட்டாலும் அங்கதானே படிச்சேன்டினா எல்லாரும் காக்காதே கையிலோ காக்காதே கையில கன பேர் படிச்சு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த போர்ட் வந்து இலகுல மறைஞ்சிருக்கு பேரை கவனிக்காம நான் படிச்சேன்னா நான் காத்தாவில அதுக்கு கிட்டதான் இருக்குது யாழ்ப்பாணத்துல அது கிட்டதான் காக்கா தேக்கா காக்கா தேக்கா
கேள்விப்பட்டது இல்லையா? அங்க வந்து பிள்ளைகளுக்கு ஒரு லேபோரட்டரி கட்ட போறோம். என்ன லேபோரட்டரி கட்டுறீங்க? லேபோரட்டரி இல்ல அப்போ, லேபோரட்டரி பரிசோதனை கூட, லேப். இந்த எலி தவளை எல்லாம் வெட்டி 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 பாக்குறது இது என்ன வழக்கம்? இந்த எலிகள் தவளைகளை பிடிச்சி வெட்டுற வழக்கம் அங்க மனுஷருக்கு வெண்ணில ஒரு லேபோரட்டரியோ அதுகள் இல்லாம இருக்கு. நீங்கள் அது கவர்மெண்ட் கட்டும், அதை விடுங்கோ. இது லேபோரட்டரி படிக்க. அப்ப இது கவர்மெண்ட் கட்டாது ஒண்ணு. இது நாங்கள் சேர்ந்து பழைய பள்ளிக்கூடத்துக்கு காசை சேர்த்து கொடுத்து கட்டினா தானே பிள்ளைகளை முன்னேற்றலாம். என்ன இப்ப எலி தவளை என்ற ஆரம்பிச்சு கொஞ்சம் பொறுங்க. என்னென்றால் நான் வந்து இந்த நல்ல காரியங்களை செய்து கொஞ்சம் இது நல்ல காரியம் தானே. படிக்கிற பிள்ளைகளுக்கு காசு கொடுக்காம எலிய பூனையை வெட்டுறீங்க, நல்ல காரியம் அதுக்காக எடுத்தோட மனுஷரை வெட்ட முடியும். அதான் எலி தவளையில வெட்டி எலி தவளையில வெட்டி ரிஹர்சல் பார்த்து மனுஷரை வெட்ட போறாங்களா? வெட்டி நல்லது செய்யறதுக்கு தானே. பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு விவரமா இருக்குன்னு தெரியுமே. அது விவரமா இருக்கட்டும். இந்த காத்தா கேத்தாவோ அது எனக்கு காக்கா தேக்கா கலவன் பாடசாலை என்ன காகங்குருவி என்ற பேர்ல என்ன நான் கேள்விப்பட இல்ல. அதெல்லாம் சுருக்கி வச்சுக்கிற கதை பேரை விடுங்கோ. இப்ப விஷயத்துக்கு வாங்கோ. இப்ப அங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. அப்ப லேபோரட்டரி இல்லாமே நாங்கள் அங்க ஒரு செட்டு போட்டு ஒரு கொட்டில என்ன 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு லேபோரட்டரி இல்லையா? லேபோரட்டரி இல்லையா? அப்போ லேபோரட்டரி எனக்கு என்ன இளவோ தெரியல. அண்ணமார் ஒரு பாருங்க வந்தால இந்த பேட்டரி என்று சொல்லுது. முதல் வந்தது பேர் என்ன சொன்ன இப்ப பேட்டரி என்ற பிள்ளைகளுக்கு அப்போ அதுகள் எவ்வளவு விவரமா இருக்கு சொல்லுங்க. ஒரு கதையை சொல்றேன் கேளுங்க. அங்க வந்து லேபோரட்டரி இல்ல. அந்த காக்காதே அப்ப நாங்கள் வந்து ஒரு கூட்டுல போட்டுக்கிட்டு ஒரு செட்டப் போட்டு அதுகளை தவளையை வெட்டு கொண்டு விட்டா சரி பிள்ளைகள் எவ்வளவு விவரமா இருக்கான்னு பாருங்க. தவளையை வச்சு போட்டு தவளை வந்து ஒரு கால வெட்ட யாரு வெட்டின டீச்சர் மேர் வெட்ட பிள்ளைகளை பாருங்கன்னு சொல்லி போட்டு வெட்ட ஜம்ப் பண்ணு சொன்னா. அப்ப வாத்தி மேருக்கும் வெட்டுறதுல விருப்பம் தான். இது பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதானே. ஒரு கால வெட்டி போட்டு ஜம்ப் பண்ணுச்சு. முந்தி தம்பி குறைக்க நாங்க படிக்கல இந்த மார்க்ஸ்களை தான் பெற்றவங்க. இப்ப தவளை இந்த கதை கேளுங்க. 2வது கால வெட்டி போட்டு ஜம்ப் பண்ணு சொல்ல திருப்பியும் ஜம்ப் பண்ணு. கொஞ்சம் பொறுங்க. அந்த எனக்கு இந்த சிசிடிவியை நான் எப்பவும் விட்டுருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. எனக்கு கொஞ்சம் பயம் முன்னான ஏமாந்து போயிருவேன் உண்டு. நான் திரும்ப இடம் வேலை இல்லையா? அப்போ இல்ல உங்களை சொல்லி நீங்க குரணைக்காதீங்க. நீங்க குரணைக்காதீங்க. இல்ல முதல் ஒருத்தர் வந்தவர் வந்து பாருங்க செக்கும் கொடுத்து போட்டேன். ஆனா அது ஏதோ பிரச்சனை எங்களுடைய ஆக்கள் சொன்னவே போடுவோம். அண்ணன் அக்காவோ அண்ணன் வாங்க. இப்ப முதல் ஒருத்தர் வந்தவர் என்ன இப்ப பிறகு இன்னொருத்தர் வந்து ஏதோ வெற்றி கட்ட போறதோ ஏதோ ஒன்று சொல்றாரு. என்ன பிரச்சனை இருக்கா கேட்டு சொல்லுங்க. இவங்க எல்லாரும் முதல் வந்து நான் சொல்லுங்க. முதல் வந்து இப்ப உங்களை தான் பேசுவோம். நீங்கள் இப்படிப்பட்டவங்க வரைக்கும் நீங்களே உங்களோட வீட்டு கதை திறக்கிறீங்க. இல்ல நான் என்ன பந்தார வரவேற்கிறது தமிழற்ற பண்பாடுன்னு சொன்னாங்க. பின்ன வாசல் கதவை திறந்து வச்சிருந்தேன். அது என்னன்னு சொன்னா முதல் வந்தவர் வந்து கலாச்சாரத்தை வளர்க்க போறாரு. எனக்கு தெரியாது. தாயகத்துல கலாச்சாரத்தை தாயகத்துல கலாச்சாரத்தை வளர்க்க போறாரு. புலம்பெயர் நாட்டுல கலாச்சாரத்தை வளர்க்க போறாரு தெரியும். நான் என்ன உங்களுக்கு எங்கேண்டாலும் சரி அந்தந்த நாட்டுல அந்தந்த கலாச்சார நிறுவனங்கள் இருக்கு. அண்ணா ஒரு நிமிஷம் என்ன நான் உங்களுக்கு அந்த சிசிடிவி கனெக்ட் பண்ணிக்குள்ள என்ன அந்த ஒரு பட்டன் என்ன சைவராக்க சொன்னான். நீங்கள் கதைக்குள்ள அது ஒரு சைவராக்கும் கொண்டேன். என்னென்றால் எனக்கு நீங்கள் பிறகு அவர் ஒரு இங்கிலீஷ் சொல்றாரு, நீங்கள் சொல்றது எனக்கு சிங்களமா கேக்குது. அத சைவர்ல விடுங்க. அந்த சுவிட்ச் அப்படியே இழுத்து கொண்டு வாங்க. அப்படியே விட்டுட்டீங்க சொல்லுங்க. முதல் வந்து இப்படிப்பட்டவங்க வரைக்கும் இவங்களுக்கு கதவை திறக்காங்க. என்னன்னு சொன்னா புலம்பெயர் நாட்டுல வந்து பழைய மாணவர் சங்கங்கள் இருக்கு. அதுக்கு நிர்வாகங்கள் இருக்கு. அவங்க வந்து ஊடகங்கள்ல அறிவிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்க. நல்ல விஷயம் சொல்றீங்க. ஒரு எழுதி வைக்க வேணும்னு பிறகு இந்த வீக்னஸ் தெரிஞ்சு கொண்டு எல்லாரும் வந்துருவாங்க. நிர்வாகம் இருக்கும். நிர்வாகம் இருக்கு. ஓகே. அந்தந்த பாடசாலைக்கு நிர்வாகங்கள் இருக்கு. அவங்க வந்து தொலைக்காட்சி எல்லாம் நேரடியா வாராங்க. நாங்களாம் தலைவர், நாங்களாம் செயலாளர், நாங்களாம் நாங்க செய்ய போறோம்னு சொல்லி வாராங்க. இந்த காக்கா தேக்கேக்கு நிர்வாகம் இருக்கும். காக்கா தேக்கேன்னு சொல்லி நான் கேள்விப்படையில. அதான் நானும் சொல்றேன். நான் ஆத்தா காத்தாலாம் படிச்சேன். காக்கா தேக்கா அது என்ன காக்கா தேக்காண்டு அப்படி வந்து உங்களை குழப்புறது. அப்ப நீங்க நான் வந்து உங்களை அண்ணன் சொன்ன கிளியரண்டா தான் இந்த ஃபைல பாக்கலாம். இது எனக்கு ஒண்ணு விளங்க போறது. நீங்க வந்து சொல்லுங்க. இப்படிப்பட்டவங்க வந்து சரியான ஏமாந்து பேர் வழிகள் ஏன்னு சொன்னா நீங்க ஒரு கடை முதலாளி என்ற முறையில அப்ப உங்கள்ட்ட வந்து நல்ல விஷயத்துக்காக நீங்க ஒரு 10 ரூபாய் உங்களை போல ஒரு 10 பேர் 100 பவுன்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு வந்து பரவாயில்ல. அந்த வாழ்க்கையாத்தான் அவங்க ஓட்டிட்டு போடுவாங்க. வர்றவங்களோட அங்க பாடசாலைக்கும் போவாது,
லெபரட்டரி நடக்காது, ஒன்று நடக்காது. இவங்க எல்லாம் ஏமாத்து பேர் வழியா. ஆனா அந்த லெபரட்டரி தான் என்ன இவங்க லெபரட்டரி இல்ல, அப்போ லேபரட்டரி அவருக்கு அந்த லெபரட்டரியில வந்து கொட்டில போட்டு கொட்டில தவளை வெட்ட போறேன். அதான் என்ன தவளையே அங்க தவளையும் பெட்டேலாம் ஒன்றும் பெட்டேலாது. வேணும் வேண்டாம் அங்க ஆடு வட்டி கறி வச்சுக்க வச்சலாம அதுக்கு வந்து தம்பி, அதுக்கு வந்து இங்க அந்தந்த நிறுவனங்கள், பழைய மாணவர் சங்கங்கள், அந்த அறிக்கையில அவங்க நிர்வாகங்கள் இருக்கிறாங்க. அவங்க உங்க ஊடகத்துல வருவாங்க, பத்திரிகையில போடுறாங்க. நீங்க விரும்பினா அந்த ஊர் அந்த இவ சொல்ற அந்த ஊர் மக்களை கொண்டு அந்த பாடசாலைக்கு கூட சொந்த பந்தங்கள் அங்கே இருக்கு. நீங்க விரும்ப கூட நேரடியா செய்யுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, அந்த சங்கங்கள் என்னென்ன தவளை வெட்டுறது சங்கமோ இல்லாட்டி பழைய மாணவர் சங்கம்? இல்ல, அது பழைய மாணவர் சங்கம். தவளை வெட்ட இல்ல, அவங்க தவளை வெட்ட ஆக்களை வெட்டுறாங்களோ அவங்களதான் அந்த பாடசாலையும் அந்த பாடசாலை மண்ணையும் அந்த பாடசாலை நிர்வாகத்தையும் வந்து இவங்க கெடுக்க கண்டு இப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் அலைகிறாங்க. பாத்தீங்க அண்ணன், நீங்க அவர் விளங்காம கதைக்கிறார். சரி, நாங்க அவர் கரகாலம் என்னோட இருக்கிறார். நீங்கள் விளங்காம நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு விளங்குது இல்ல, இவ்வளவு எனக்கு வந்து என்ன பதிஞ்சு வச்சிருக்கத காட்டுறேன். எத்தனை பேர் தந்திருக்கீங்க? நீங்கள் விஷயத்தை சொல்லிட்டீங்க. நான் இவரை பாக்குறேன், நீங்க ரெஸ்டுங்க. அவருக்கு கேளுங்க. நீங்க அவருக்கு அன்னைக்கு சொல்லுங்க எங்க பதிஞ்சது அண்ணா, உங்களோட வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நான் உங்கள் டைம் பெறேன். நீங்களும் இந்த ஃபைலை பார்த்து போட்டு நீங்களும் நிதி உதவி செய்யுங்க. நாங்கள் லெபரட்டரியை கட்டுறோம். பிள்ளைகள் படிக்கிறதுக்கு தானே கேட்கிறேன். உங்களுக்கு மண்ணா திருப்பி லெபரட்டரி கட்ட போறேன். நீங்க லெபரட்டரி மட்டும் நீங்க ஸ்கூலையும் கட்டுங்க, எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்க விலாசத்தை சொல்லுங்க, வீட்டு விலாசத்தை சொல்லுங்க. நான் நேரா வந்து கரெக்ட். நீங்க என்ன அன்னைய காய்க்க விடணும். நீங்க பதிவு செய்து எந்த கவுன்சில பதிவு செய்திருக்கிறீங்க? நீங்க பதிவு செய்த இடத்துக்கு சொல்லுங்க, நிர்வாகத்துல கமிட்டி மெம்பரை சொல்லுங்க. அண்ணன் உங்களை நான் வச்சிருக்கிறதுக்கு அண்ணன் இன்றைக்கு தான் பொறுமதி கேளுங்க. நாங்க கொடுக்குற மாதிரி கேளுங்க. இவங்க என்ன விட கூட கேளுங்க. என்ன கமிட்டி இருக்கு? உங்க கமிட்டி மெம்பர்ஸ் மொழியால தம்பி கமிட்டி கிடக்கு. சரி, இந்த கமிட்டி மெம்பர் கிடக்கு. இந்த கருத்தை பயில தூக்கி கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, அது சொல்லுங்க, விலாசத்தை சொல்லுங்க. நான் நேரா வரேன், நேரா வந்து கதைக்கிறேன். என்ன டைம் இருக்கு? என்ன டைம் இருக்கு? என்னென்ன ரெண்டு பேரும் இருக்கு. உதாரண கோப்பியில் எங்க விட்ட பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவரும் இங்க ஒரு சங்கம் நடத்துறாரு போல. நீங்கள் ஊர அண்ணா, அப்ப நீங்களும் ஒரு சங்கம் நடத்துறீங்களோ? இல்ல, நான் கட்டுறது நான் இந்த புத்தகம் வந்து இந்த வீட்டை இந்த புள்ளைகள் வச்சுக்கிறாங்க. ஏமாத்து பேர் நாங்கள் பொதுமக்கள். அண்ணா அண்ணா இப்ப என்னென்ன செய்ய இவரை வெளியில அனுப்பி கதவு 5 இப்படி இதே மாதிரி எத்தனை பேர் கூட விட்ட பெரியணும். இதே மாதிரி எத்தனை பேர் கூட விட்ட பெரியணும். கதவு திறக்காங்க. ஒரு செக்கி கொண்டு நீங்க கொடுக்காதீங்க. அதுக்கண்டுரியவங்க பெறுவாங்க. அப்படி வந்து உங்களோட ஊர்ல வந்து நீங்க செய்வோம்னு சொன்னா உங்க ஊர்ல வந்து கூட சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. அவங்க மூலம் விசாரிச்சு நீங்க அவைக்குரிய உதவி செய்ய வேண்டும்னா நீங்க செய்யுங்க. ஆனா எப்படிப்பட்ட பேரும் உள்ளுக்கு இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்காங்க. அண்ணன் எனக்கு விளங்கிட்டேன். இப்ப சகல சூத்திரம் விளங்கிட்டேன். நன்றி அண்ணன். இதெல்லாம் பிராடு கூட்டங்கள் பொலிசு கடிச்சு ஆளாய பிடிச்சு கொடுங்க. சரி அண்ணா, நான் பாக்குறேன். எனக்கு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டீங்களா? சரி, அவர் சொன்ன ஒரு விஷயம் சரி பாருங்கோ. நான் வந்து யாழ்ப்பாணத்திலே காத்தா என்னங்கோ என்ற சித்தி மாதிரி இருக்கி நம்ம வந்து பாருங்கோ. நான் இந்த காக்கா தேக்கா அங்க இருக்குன்னு பார்த்து போட்டு நீங்கள் ஒரு மாசத்துக்கு பிறகு வாங்கோ. நான் அந்த காக்கா தேக்காவை கண்டுபிடிச்சு சகல சூத்திரங்கள் மறைஞ்சிட்டு உங்களுக்கு நான் செக்க தாரன், காசு தாரன். என்ன குறைக்காதீங்க ஒண்ணு. உங்களை சந்தேகப்படையில வந்து பாருங்க, எனக்கு இந்த கருத்த ஃபைல்ல இருக்கிறது எல்லாம் இப்ப எனக்கு பாக்கலாம். நான் இப்ப அவங்க போய் கடை திறக்க வேணும், அங்க சாமான் கட்டு பண்ணி போட வேணும். அப்ப நீங்கள் நான் காக்கா தேக்காவ ஆரண்ண கதவை பூட்ட முதல் திருப்பி வந்துட்டாங்களே. தம்பியா என்ன கதவை திறந்து போட்டு இருக்கிறீங்க? இந்த கண்ட்ரியில வந்து திறந்திருக்கண்டு போட்டோன்னே நீங்கள் தண்டு பாட்டுல பாருங்க. இல்லையா, கவனமா இருக்கணும். நீங்கள் என்ன இங்க வந்து கள்ளர்கள் கூட நீங்கள் உடனே நம்ம பாருங்க. கள்ளனோ இல்லையோ போறோம். இப்ப நீங்க கள்ளனும் கள்ளர் வருவாங்கன்னு சொல்லித்தான் பாருங்க. கொஞ்சம் பொறுங்க அக்கா. அண்ணா எனக்கு திருப்பி இன்றைக்கு ஒரு நான் முழிச்ச நாள் இடம் சரியில்லை போல கிடக்குது. கொஞ்சம் பொறுங்க. என்ன கொஞ்சம் இந்த ஜிசிடிவி என்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருக்கணும். கொஞ்சம் அக்கா அண்ணா எனக்கு கொஞ்சம் அவசரமா இருக்கா. நான் இங்க போக வேணும் பின்னுக்கு. இவையில இருக்கா கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருக்கோங்க. போகாதீங்க ஒண்ணு. இவையில அப்படியே கண்காணிச்சு கொண்டிருக்கோம். எனக்கு இதுல தெரியாதுண்ணே யாரு சரி யாரு பிள்ளைன்னு அப்படியே பார்த்து கொண்டு இருங்க. ஒண்ணு நான் திருப்பி வந்தோடனே ஒரு விசாரிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க இருங்க வாரம். அப்ப நீங்கள் நாங்க தம்பி ஒரு சேரிட்டிக்கு காசு கேட்க வந்து நான் நீங்களும்
நான் காக்கா தேக்கா பழைய மாணவர் சங்கத்தில இருந்து வர்றேன். நான் தான் செக்ரட்டரி இப்ப இந்த வருஷத்துக்கு. காசு கொடுத்தவரே அங்க ஒரே கேள்வி பத்தாவது ஆக்களுக்கு வேற அடிச்சு கேட்டு கொண்டிருக்கிறார். ஒன்றும் ஒரே சந்தேகமா. நான் ஒரு மாதிரி ஆளை கொஞ்சம் முடிவு இப்படியான ஆளை அப்படி நொந்து போயிருக்கார் போல ஆளாங்க. நொந்தாலும் அப்பா இப்படியானவங்களை கதைச்சு கொஞ்சம் தாண்டா நீ உங்களுக்கு தருவேன். சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அண்ணா தண்ணி கொஞ்சம் குடிங்க ஒண்ணு கர நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டு குறை நிற்க கூடாது. படிச்ச மேனேஜர் நன்றி. டிஸ்போசபிள் கப்புல தர்றியா? நான் அதுதான் என்ன பாவிக்கிறேன். நான் டிஸ்போசபிள் நான் பாவிக்கிறேன். சாதி கீதி பாக்குறாரோ அண்ணே ஜாதியை என்ன பாக்குறேன். நீங்கள் எல்லாரும் பெரிய உயர்ந்த ஜாதி தானே. இங்க தானே வெளிநாட்டுல ஒருத்தரும் குறைஞ்ச ஜாதி எல்லாரும் கேட்கிறவன் எல்லாம் உயர்ந்த ஜாதி. எல்லாரும் நல்லா இருந்தா மந்தவியா எல்லாரும் நல்லா இருந்தா ஒருத்தரும் இங்க குடிசையில இருக்கல. நானும் அப்படித்தான் சொல்றேன். ஒருத்தரும் எல்லாரும் உயர்ந்த ஹைஃபைல இருந்தா நீங்க வந்தவையோ எண்டபடியா தான். என்னடா அவே குயின் டெலிகிராம் அடிச்சு கூப்பிட்டாங்க. அவே என்ன சொல்றேன் நீங்களும் அப்படித்தான். நான் இதுல டிஸ்போசபிள் என்ன சொன்னீங்கன்னா டிஸ்போசபிள் எனக்கு பஸ் ஸ்டாண்டு கேட்டுது. டிஸ்போசபிள்ல கொடுத்தது ஜாதிக்கா இல்லன்னா அதான் இப்ப எல்லாரும் ஈஸி தானே. என்ன நான் கடையோட பிஸி. நான் நார்மலா வைன் தான் எடுக்கிறேன்னா நீங்க தந்ததுக்காக ஒரு சிப் எடுக்கிறேன். பட் நார்மலி கை கழுவுறதையும் வைன்ல தான். அப்ப நீங்க நிறைய காசு வச்சிருக்கீங்க. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கவலையான கொஞ்சம் பொறுங்கொண்டு எனக்கு என்னால இந்த இவர் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு உங்களோட விஷயத்துக்கு வரேன். இவர் என்ன வந்தவர் இந்த காக்கா என்னென்ன உங்களை நீங்க கேள்விப்பட்டீங்களோ? இல்ல வேற நானும் கேள்விப்பட்டேன். நல்ல 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 ஒரு இது உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டேன்னா அது பரவாயில்ல அவர் எனக்கு தெரிஞ்சாள் தெரியும் இருக்குது. அவர் அவ நம்பி நீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு கொலாபரேஷன் ஆயிட்டோம். எங்க இருக்கு அது யாழ்ப்பாணத்துல இல்ல 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 நான் கனகாலம் பேரை மாத்துறாங்க அடிக்கடி. எல்லோ நான் கண்ட்ரிக்கு போய் 25 இயர்ஸ் ஆச்சுது. அப்பையில இருந்து இருக்குது. அப்ப நான் படிச்ச பிறகு மாத்திருக்காங்க. முன்னால இருந்து 25 இயர்ஸ்க்கு முதல்ல நான் இருந்தேன். என்ன காக்காதே அப்ப நீங்க பேரை பார்த்திருக்க மாட்டீங்க. பேர் பலகையில மறைஞ்சறியதான் மறைஞ்சிருக்கும். அதை கவனிக்க யாழ்ப்பாணம் பண்றீங்களா? அங்க மறைஞ்சறியும் யாழ்ப்பாணத்துல மெயின்ல கிடக்குது. மெயின் ரோட்லயோ நீங்க மறந்து போயிருக்கீங்க. உள்ள ஸ்ட்ரெஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்பதான் கண்டேன். Just we are friends. அவள இப்பதான் பார்த்தனாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தோனே படம் வந்து பார்த்தேன். கண்டதும் காதல் அப்படி என்னன்னா இவர் வந்தவர் இவற்ற விஷயம் இருக்கா கிளியர் பண்ணணும் என்று ஆகல் கொஞ்சம் பேர் இருக்கணும். சிசிடிவி பூட்டி இருக்கிறேன். வீடு சுத்தி பூட்டி வச்சிருக்குது. சரி காய்ச்சிட்டு வாங்க. இந்த ஷர்ட்டுகளையும் பூட்டி இருக்கேன். நான் போற இடங்கள் ஏதாவது நடந்தாலும் எனக்கு அவையில் ஹெல்ப் பண்ணுவினம். சரி காய்ச்சிட்டு வாங்க. அண்ணே அண்ணே அக்காவோ அண்ணே 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 அண்ணா நீங்கள் என்ன இந்த டீம்ல என்ன இருந்து காய்க்கிறீங்க? உங்களோட டீம்ல என்ன பேர் என்ன? எனக்கு டீம் உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றேன் என்னண்டா அண்ணா முதல் நீங்க என்ன எனக்கு என்ன நிறைய பேர் என்ன அந்த டீம்ல இருக்கிறோம். அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் ஆக்களுக்கு. அப்படி இல்லாட்டி பேரையாவது சொன்னீங்கன்னா தான் நான் இந்த அந்த லிஸ்ட்ல என்ன பேர் பாலகுமார். பாலகுமார் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நம்பர் நான் நினைக்கிறேன் ஜெயவர் 34 சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றேன் என்னன்னா நீங்கள் ஒரு தொழிலதிபரையோ பிசினஸுக்கு நான் ஒரு பள்ளிக்கூடத்திலே மதிவர் இல்லை. என்ன தொழிலதிபர் இப்ப எல்லாரும் அதைத்தானே சொல்லி பிசினஸ் செய்யறாங்க. நீங்கள் சொல்லுங்க. சொல்லலாம் சொல்லுங்க. பாலகுமார் என்ன சொல்லலாமா? நான் அதிபர் இல்லன்னா சொல்ல வந்த விஷயத்தை சொல்றேன். அதுக்கு போய் சொல்லுங்க. நீங்கள் எப்பாவது ஹாலிடேக்கு போவீங்க இலங்கைக்கு போய்க்க உங்களுடைய செலவு காசுவோ மிச்சமா 2000 பவுனையோ 1000 பவுனையோ வேலை கொடுக்க காசை கொண்டு போய் அதுல உங்களுடைய கண்ணுக்கு படும் கோயில்ல இருக்க ஐயரோ இல்லாட்டா ஒரு வயது போனாக்கள் ஒரு நிகுமனமோ இல்லாட்டா குழந்தைய பராமரிக்க இடமோ அதுல போய் நீங்கள் அந்த அதுல வச்சு உங்களோட கையால கொடுக்குற மாதிரி ஒரு புண்ணியமும் வராது. இதில் உண்மையில இதில் இல்லாம ஒரு சின்ன திரும்ப ஒரு பெரிய ஸ்தாபனத்தை எடுத்தீங்கன்னா சேர்த்த சிறுவனை கூட எடுத்தீங்கன்னா என் கண்ணால பார்த்தது திருவண்ணாமலை கச்சேரிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் பை சேர்த்த சிறுவன் என்று இடக்கும். அரசாங்க நிறுவனம் அது. திருவண்ணாமலை கச்சேரி அரசாங்கத்துக்குரிய நிறுவனம். அதுல சேர்த்த சிறுவனுக்கு என்னத்துக்காக செலவழிக்கணும் என்று சொல்லி
எனக்கு தெரியல. எத்தனையோ வகுமப்பட்ட குடிசைகள் இருக்குது, அதிலே தண்ணியை வேண்டி கொடுக்கலாம், கதிரையை வேண்டி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு கச்சேரியில் அரசாங்க நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட நிறுவனங்களுக்குமே சேர்ந்து உதவி செய்த என்று சொல்லி தெரியல. அதோட ஒப்பிட்டு பார்க்கல இவனை போல ஆக்கள் வந்து இவர் நாளைக்கு காக்கா தேக்கோன்னு சொல்லி போட்டு நாளைக்கு அந்த அம்மாவே ஒரு கம்ப்யூட்டர் லெபோரட்டரி கிடைக்க விடுவார், அக்காவை விதானே ஆக்கி விடுவார். அதுக்குத்தான் நீங்கள் காசு கொடுக்குவீங்க. பாட்டாவில் வந்தாங்க ஒரு சாதா குடும்பம் மாதிரி ஊரை ஆண்டு கொண்டிருப்பினம். அதுக்குத்தான் நீங்கள் முட்டாள்தனமா செக் எழுதி கொடுக்குவீங்க. அதை விட நீங்க இப்போ உங்களுடைய நிலைமையில இருக்காக்கள் வசதியான ஆக்கள் எப்பவும் ஹோல்டேக்கு போவினம். அந்த நேரம் நீங்களா கொண்டே செலவழியுங்க. நீங்களா கொண்டே செலவழிக்க ஆசை, இப்படி கொடுக்க ஆசை அவைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அதை போல ஒரு புத்திமதியானது ஒன்றும் இல்லை. நன்றி அண்ணா. நீங்கள் உண்மையில என்ன ஒரு மூட ராஜாக்கு மூட்டு ராஜாக்கு எல்லாம் வந்துட்டு இருக்க வேணும் உண்டான என்ன இப்ப நன்றி அண்ணா. தம்பி உங்களை தொழிலதிபர் ரெண்டு கூட தொழில கெடுக்கிற ஐடியாவில தொழிலே கடையார் பாக்குறது இங்க நாங்கள் அது கண்டிருக்கிற நாங்கள் அதை வாங்கி செய்வோம் தானே. இதுக்கு நீங்கள் வேலையை விட்டு போட்டு கடையை விட்டு போட்டு கண்டவரை நம்பி கடையில விட்டு போட்டு ஊருக்கு போனா என்ன நடக்கும்? வியாபாரம் தொழிலதிபர் இல்ல, அவ்வளவுதான். இது உங்களை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிக்கு ஐடியா. ஐயோ என்ன கதைக்க விடுங்க, என்ன விட உங்களை விட வந்து பாருங்க. நீங்கள் வந்த ஐயா என்ன வந்த விஷயத்த சொல்ல இல்லை. நீங்கள் அதுக்கிடையில இப்ப அவருக்கு வக்காலத்து வாங்கி அவருக்கு வக்காலத்து நான் உண்மையை நான் எப்பவுமே உண்மைக்கு புறம்பா கதைக்கிறேன். அவர் போய் சொல்றாரு, யார் என்ன போய் சொல்றாரு? எல்லாரும் நீங்க நாங்க ரெண்டு பேரும் உண்மையை தான் சொல்றோம். அது எப்படி தெரியும்? அவர் என்ன கேட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன். நான் உள்ள இருந்த நேரத்துல நீங்க காக்காதேக்க நான் கேள்விப்பட்ட பேர் யாரோ எனக்கு சொல்லி நான் கனகாசு நீங்கள் முதல் தெரியும் என்று சொன்னீங்க, கேள்விப்பட்டிருந்தீங்க. எனக்கு தம்பி நாங்கள் 1000 பிரச்சனை எத்தனை வேலை செய்யற மக்களுக்கு. அப்ப இங்க உள்ள ஸ்ட்ரெஸ்ல உள்ளதான் ஞாபகம் வச்சு கொள்ள நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆளுகள் நம்பாம என்னட்டு தமிழன் வாழ்றது அண்ணா. நம்பிக்கை தும்பிக்கைன்றாங்க. சரி நீங்க என்னண்டா நீங்கள் வந்து சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்த விஷயம் என்னண்டா எனக்கு சொல்லவே மனசு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. ஒரு அக்கா அடுத்த கூப்பிடு வாங்க உங்களை கெடுக்க போறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நல்ல மனசோட பெரிய மனசோட என்ன சொல்லுங்க. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு என்ன இவ்வளவு நிலைக்கு ஆளாக்கி விட்டதாவே இல்லான்னு வந்து பாருங்க. அவையில் சொல்ற கருத்துக்களை கேட்டபடியா தான் நான் அண்ணன் இப்ப நீங்கள் இந்த வீட்டை தேடி வாரீங்கன்றால் அக்கா நீங்கள் இவங்கள் கதைக்கிற குரனை காய்ங்க வீட்டுக்கு வந்தவே நாங்கள் அவையில என்ன சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தானே சொல்லுங்க. நீங்கள் அண்ணையோ அக்காவோ? வணக்கம் அண்ணா, நான் உங்களோட தங்கச்சி அரசி கதைக்கிறேன். அரசி ஓமா எப்படியம்மா சும்மா இருக்கிறீ? ஓ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்களா? கனகாலம் காய்ச்சி சொல்லு. இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இப்ப நான் உங்களுக்கு அடிக்கிற அடியில வந்திருக்கிற 2 பேரும் துண்டக்கான துணியை காடுன்னு எனக்கு இப்ப ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்கிறீங்களோ உபத்திரம் செய்கிறீங்களோன்னு சொல்லி எனக்கு தெரியும். நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க நம்புறது எல்லாரும் சிசிடிவி பேசாம நீங்க போய் கடையை திறங்க. கடையை திறந்தாலே நான் நல்லது நடக்கும். இங்க 2 பேரும் காய்ச்சி கொண்டுக்காம அடிச்சு வெளியில போக சொல்லி போட்டு நீங்க கடைக்கு போங்க. அவள் வந்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவள் தங்கச்சி கட்டி எடுத்துக்கொண்டு வந்து 2 பேருக்கும் ஒரு சாத்து கொடுங்க. எல்லாம் சரியா வருவாங்க. ஏன் தங்கச்சி நீ சும்மா சும்மா விளக்க மாட்டா. இது ஒரு நாங்கள் தமிழ் கலாச்சாரம் என்று ஒருத்தர் வந்தவர் அப்படி கதைக்கு பழகப்படாது. தமிழர் தாருங்க என்ன வேலை செய்யறாங்க வேண்டும். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுண்ணா. சும்மா நான் சொல்ற கேளுங்க. நீங்க போய் இவங்க 2 பேரையும் பள்ளி அனுப்பிட்டு போட்டு நீங்க கடைக்கு போய் கடை தரங்க பாப்பா. அப்படி சொல்றியோ? ஓ சரி சரியம்மா. சரி நீ என்ன நீ சாப்பிட்டு போடு, நான் பாத்துக்கொள்றேன். என்ன அப்ப நீங்கள் தமிழ் ஆக்களுக்கு உதவி செய்யக்கூடாதோ? நாங்கள் கொண்டு போற சரட்டிகளுக்கு கூட நீங்கள் உதவி செய்யக்கூடாதோ? நீங்கள் உங்களோட கடை உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி உங்களோட சித்தியும் உங்களோட தங்கச்சியும் தானே பாக்குறோம். யாரு காசு கொடுக்குறோம்? யாரு சித்தியை பற்றி காய்ச்சிங்க? அந்த சித்தி நீங்கள் சித்தி மாதிரி நம்பி விசாரிக்கிறேன் சொன்னீங்க ஊர்ல. அப்ப உங்களுக்கு தண்ணிய என்ன கேட்காம தூக்கி தந்தேன். தண்ணி ஓடுறத நீ பிடிச்சி தர்றதுல அப்ப இது வந்து நான் என்ன முதுகு முறையே தம்ப மாட்டீங்கள். நாங்கள் இருக்கிற நீங்க முதுகு முறையை உழைச்சு உங்களுக்கு டைம் இல்ல. நீங்க ஒரு நாங்கள் தான் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட காசு அங்க சரியா கொண்டு போறோம். அவர் சொன்ன மாதிரி போறோங்க. அவர் சொன்ன மாதிரி 2 கிழமை யாழ்ப்பாணமோ கொழும்பிலையோ எங்க போய் நின்றா உங்களோட கடை யார் பாக்குற? கடை என்ன படியில போட்டு நான் அதுல ஒரு சிசிடிவி போடுவாங்களப்பா. இங்க நம்பேரா என்னென்ன கை போனோம் ஐ போனோம் சிசிடிவில போட்டு என்ன அங்க கனெக்ட் பண்ணி பாக்குறேன். அதுல உங்களுக்கு நட்டத்தை விட
விட எங்கள்ட்ட தந்தீங்கன்னா நாங்கள் இதுக்குன்னு தானே எங்கள்ட்ட டைமை வேஸ்ட் பண்ணி பாருங்க இவ்வளவு காசு நான் இப்ப இன்னொரு சரட்டிக்கு வந்து காசு ஆக்கள் குடுக்கல் வாங்க பேர் எல்லாம் பார்த்தாலும் எனக்கு எங்க என்ன விளங்க போகுது. ஆனா என்ன ஒண்ணு நீங்கள் இன்னும் ஒன்று நான் சொல்ல வந்தேன் நான் என்னட்டா நான் வந்தது விஷயம் வேற வந்து அதை சொல்லுங்க அண்ணன். நீங்கள் பிறகு வாரீங்களோ நான் எனக்கு சில டேட்டாக கடை தங்கச்சி சொல்லி போட்டால் பிறகு ஜிசிடிவி அவள்கிட்ட வீட்டுல இருக்கு பார்த்து போட்டு எனக்கு அங்க பேச்சினாலும் பேசி போடுவாள். நீங்கள் இன்னொரு நாளை வாங்கோ. சரி 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 ஓகே ஓகே. இல்லாட்டி நீங்கள் இவர் இருக்கட்டும் என்ற காசு மனம் மாறி தந்தாலும் சரி 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 நீங்கள் காய்ச்சல் கேட்க இலக்கு கூடாது. அந்த இந்த யூரோப்ல இருந்து வந்த பிள்ளைகள் வந்து இருக்குங்கள் காய்ச்சி கொண்டு இருக்குங்கள் இருந்தாப்ல எனக்கு உண்மையான நாங்கள் இப்படி ஆளுக்கால் கொசி படிக்கிறதா எனக்கு இப்ப வந்த பிரெஞ்சு மாதிரி தெரியல. நீங்கள் ஏதோ பிரெஞ்சா இருந்தே ரெண்டு பேரும் ஒரே தொழிலை செய்யல ஆளையாள் கண்டோன்னு நட்பு வரதான் தொழில் நீங்கள் ஒரு நல்லது செய்யணும். அதுல சம்பளம் இருக்குதோ சம்பளம் இல்ல சம்பளம் நேரத்தை ஒதுக்கி இந்த நாட்டுல யார் சம்பளம் இல்லாம செய்யறது. நீங்கள் சும்மா நீங்க எனக்கு எந்த தங்கச்சி சொன்னது அண்ணன் சொன்ன அக்கா சொன்ன எல்லாம் சரி போல என்ன சொல்லுங்க நான் வந்த விஷயத்த சொல்லினா அப்புறம் நீங்க அதைங்கோ எனக்கு சரியா சொல்லுங்க. நான் என்னண்டா ஊருக்கு கொஞ்சம் காசு அனுப்பணும். நான் ஊருக்கு போய் 20 years போக இல்லை. ஏன்னா ஜனங்கள் போற கஷ்டத்தை கேட்டா எனக்கு நித்திர வருது இல்ல. நான் போகாத ரீசன் சொல்லுங்க அப்ப எனக்கு அங்க போனா அந்த கொக்ரோச் இதுகள் எல்லாம் என்னென்ன கரப்பானுகள் இந்த விளம்ப அதுல எனக்கு சரி வராது. அதுக்காகத்தான் நான் இங்க ரெண்டு காசு அனுப்புறேன். நீங்கள் ஊருக்கு போகாம நீங்க ரெண்டு நல்ல சாம்பி எல்லாம் போட்டு ரெண்டு ஷர்ட் போட்டு அங்க ரெண்டு ஷர்ட் என்ன இது ஸ்டைலுக்கு போட்டு கூடி போட்டு நம் குளிர் கொண்டும் இல்லாம இருக்குது. நீங்களும் கொஞ்சம் உதவி செய்யும். அப்ப என்ன நீங்க ஒரு ஷர்ட்டை தர சொல்லி கேட்டா தருவேன். நீங்க ஷர்ட் அல்ல செக் தரணும். இல்ல இப்ப அங்க உடுப்பு போடாம இருக்குது நான் ஷர்ட் தான் போன கிழமை மார்க்ஸ்ல சாமான் அனுப்பினது அந்த இருக்கிறத கொடுங்க கேஷா இருந்தாலும் கொடுங்க பண்ணி தாரேன் இருக்கிறத நாங்க ரெண்டு பேரும் போறோம். அண்ணன் நீங்க நாளைக்கு வாங்க கடை பூட்டணும். கடை பூட்டி திறந்து எல்லாம் காலமா வந்து நிப்பான். காலமா முதல் வேலையா 9 மணிக்கு வருவோம். ஆனா நான் கோவிக்காதுங்க இந்த ஆக்கள் சொல்லிருக்கேன் கதவை பூட்டி வைக்க சொல்லி நீங்க தட்டுங்கள் திறக்கப்படும். ஆனா திறக்கிற வீட்டுல எல்லாம் தரப்படும் என்று நீங்க நினைக்க கூடாது. பண்பாடு வந்தவரை தண்ணியை தருவேன் வந்த விஷயத்துக்கு காசு நீங்க வந்த நேரம் சொல்ற ஒரே பார்த்த காட்சி தான் தந்தாங்க போயிருப்போமே தான் சொல்லி பேங்கோடைய காய்ச்சி எல்லா காய்ச்சி நாளைக்கு சிக்க எழுதி வைக்கிறேன். நீங்க சரியா போயிட்டு வாங்க நாளை சந்திப்போம். போயிட்டு வாங்க ஐயா அண்ணே அக்கா. எனக்கு என்ன உண்மையான இன்னும் ஒரு குழப்பமா இருக்குது. எனக்கு பாராங்கள் காசுன்றாங்க போறாங்க நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ பார்த்து எனக்கும் சொல்லுங்க என்னையும் காப்பாற்றி நீங்களும் காப்பாற்றுங்க. நான் கடையை திறந்து அலுவலை முடிச்சுட்டு வரேன். தொடர்ந்து சிசிடிவியை பார்த்து கொண்டிருங்கோ. திங்கக்கிழமையில இந்த சிசிடிவியை நான் ஓப்பன் பண்ணி விடுவேன். தயவு செய்து என்ன போல வேற ஆக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து உங்களை போல புத்திஜீவிகள் இல்லாட்டி புத்திஜீவிகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்கலாம் அண்ணன் ஏதாவது செய்ய வேணும். அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் நன்றி அண்ணா.